இந்த சங்கத்துக்காகவோ இல்ல இந்த கவர்மெண்ட் கூப்பிட்டதுக்காகவோ அவர் ஒண்ணு இங்க வரலையாக்கு. இந்த கோபால் மேல இருக்கிற ஒரு இதால தான் அவர் வர்றாரு. கோபாலுக்காக அத நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா சரிதான். போதும் போதும். அந்த சொட்டத்தலையும் தாசப்ப எங்க போய் தொலைஞ்சா? இதோ வரானே. நீ மாலை வாங்க போனியா இல்ல பூ பறிச்சு மாலை கட்டுறதுக்காக போனியா? ஏன்டா இந்த சொட்ட மண்டி காட்டிட்டு திரி வேண்டாம்னு உங்கள்ட்ட சொல்லிருக்கேன் இல்லையா? அதோ அந்த டிரைவர் பாத்தியா, தொப்பி போட்டு கரெக்டா இருக்காங்க பாரு. அவங்க பைலட் ஆச்சே. ஏன்டா பைலட்டா இருந்தா எட்ரா இப்போ? அவங்க ஃளைட் ஓட்டுற டிரைவர், நீ கார் ஓட்டுற டிரைவர். டிரைவர் தான்டா. அது கூட அந்த மாலை கொடு. தொப்பி போடுற போடு போடு, நேரா வை. நல்லா மாட்றா. பட்டன் போடு போடுறா, பட்டன் போடு. நம்ம கிட்ட சீன் போடணும்னே பண்ணா. அப்படிதான்டா, அவ்வளவுதான். சரி இதை புடி. ஒரு நாளைக்கு உன்னை வண்டி ஏற்றி போடுறோம் பாரு. கோவா. தேங்க்யூ. வெல்கம். போட்டோ அழகா எடுத்துருப்பாரா? வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. போட்டோ நல்லா வந்திருக்கான்னு பார்க்கணும். நல்லா எடுத்திருக்கீங்களா தம்பி? அதெல்லாம் ஒரு மாதிரி எடுத்துருப்பாரு. நான் எவ்வளவு அழகா இருக்கேன். சரி மாலையை மேடத்துக்கிட்ட கொடுறா. கொடுங்க. அந்த பொக்கே வேண்ட கையில் கொடு. இது எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க 2 பேர் மட்டும் கொடுத்தா போதுமா? 8 வருஷமா தமிழ் சங்கத்தோட தலைவரா இருந்தது என் வீட்டுக்காரர் தானே. அவளுக்கு ரொம்ப தலைக்கணம். அவளுக்கு நான் வச்சிருக்கேன் பாரு. இவரு போட்டா மாலை விழாதா என்ன? உன்னை கையெடுத்து கும்புற நீலாம்பரி கொஞ்சம் பேசாம இரு ப்ளீஸ். ஓ, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. எதை பத்தி கேக்குறீங்க? கேட்கறதுக்கு எங்களுக்கு கேள்விகள் இருக்கு. 8 வருஷமா சங்கத்துல உங்களுக்கு மாலை மரியாதை செய்யும் போது எங்களுக்கு செய்யுங்க நாங்க கேட்டுக்கிட்டா இருந்தோம். என்னங்க கசகசப்பு வேண்டாம், முதல்ல நிப்பாட்டு. இந்தா இதான் உனக்கு வேணும் வச்சுக்க. இதான் கோபாலனோட பெருந்தன்மை. இனி பேசக்கூடாது. என் புருஷன் போட்டாலும் மாலை விழுந்தானே தலைவரே. முதல்ல இவருக்கு மீச வளரட்டும், அதுக்கப்புறமா வந்து மாலையை கேளு. மீசைக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? மீசை இல்லாதவங்க தானே உங்க வீட்டுல ஆட்சி பண்றாங்க. पहली बार आए हो साहब? சாக்கோன்னு இதுக்கு ஒன்றும் சொல்லி தரலையே. இவன் வேற பேசுறத நிறுத்தவே மாட்டேங்கிறான். आइए साहब आइए. ये आपका चाबी. साहब बाहर से कुछ मांगना है कि साहब? आपको चाय चाहिए? ஒரு டீ. 10 रुपया. 10 रुपया. ये क्या है साहब? ये चाय वाय के लिए कुछ खर्चा पानी? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ये कहाँ से लोग आ जाते हैं यार. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறனோ தெரியலையே. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏதோ பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொன்ன புக்கோட பேரெல்லாம் கரெக்டாக தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு அவர் கோவம் வெளியே போனாரு? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, படிக்காமலே படிச்சேன்னு சொன்னா அப்படிதான். படிக்காமலே படிச்சோம்னு சொன்னா என்றா? நான் சொன்ன சினிமா பேர் கரெக்ட், புத்தகத்தோட பேர் கரெக்ட், எல்லாமே கரெக்ட். என்னமா சொல்ற? எனக்கு என்ன தெரியும்? வாயில வராத பேரெல்லாம் என் தலையில கட்டி விடுறீங்க. அவர் ஏதாவது ஒண்ணு கேட்டிருந்தா நான் மாட்டிருப்பேன். இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றது? நம்ம ஊரோட இங்க வெயில் அதிகமா இருக்கே. ஒரு எழுத்தும் புரிய மாட்டேங்குதே. என்ன பண்றது? भाई एक कल अकेडमी किधर है? कल अकेडमी. வா. என்னடா அது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நான் 50 ரூபா தான் தருவேன். அதுக்கு மேல ஒரு பைசா கூட தர மாட்டேன். இந்த 50 ரூபாய் 150 है. என்ன 50 ये क्या करते हैं? पैसे दे दो. 150. என்னால தர முடியாது. என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? 150 दे दो ना. 50 ரூபாய்க்கு மேல ஒரு 50 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன். என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு தைரியம் இருந்தா தமிழ்ல பேசுற பாருங்க. ஏய் மிஸ்டர், ஹலோ. நீங்க வேணா இங்க வாங்க. ஏற்கனவே பிரச்சனை போட்டுருக்கு. இதுல அங்க வரணும்ல. இந்த 50 ரூபாய் தான் புடி. இதுக்கு மேல நான் தர மாட்டேன். நான் போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. ए सुनो सारे, ये बहुत दूर इधर आते हैं. என்ன பத்தி நீ தேவையில்லாம பேசாத. अभी लफड़ा करते हैं. 150 தமிழ்ல சொல்றீங்க. என்ன ஏமாத்த பாக்குறேன் சார். சார், இவனுக்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றது புரியவும் மாட்டேங்குது. बोलो ना. ए पैसा மேல கை வைக்காத. அதான் பேசிட்டு இருக்கோம்ல. அவர் எவ்வளவு கேக்குறாருன்னு தெரியுமா? அவன் எவ்வளவு கேக்குறான்னு தெரியல சார். ஆனா மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது பெருசா தான் ஏதோ கேக்குறான்னு. कितना है? 150 है ना, पंजीब से ना. 150 ரூபாய் கேக்குறாரு. அவ்வளவு கொடுக்க முடியாது சார். 50 ரூபா தான் கொடுப்பேன். 50 ரூபா கொடுத்தா थोड़ा போதும். काम करो भाई.
ए भाई साहब ये पागल है ஏய், நீ पागल பண்ணாதான் போவ ए इरे ये क्या साहब है थोड़ा कम करो भाई क्या वाले ஆளும் மண்டையும் பாரு கொடுக்க முடியாது 100 போடா. रुपया दे दो भाई 100 रुपया दे दो 100 रुपया 100 ரூபாய் நான் இல்ல கொடுக்கறேன் இல்ல நானே கொடுக்குறேன் சார். சார் நீங்க இப்ப பேசணுனே 50 ரூபா குறைச்சிட்டேன்ல, இன்னும் கொஞ்சம் பேசி சார், பாருங்க ஒரு சார். ரூபாய். குறைப்பான் சார். 100 ரூபாய் கரெக்ட் தான் இல்ல சார் क्या கொஞ்சம் பேசி साहब பாருங்க. ये देखो ना ये बहुत हरामी आदमी है டா போடி. किधर सर, पकड़े सर, आदमी है நீ எல்லாம் விளங்கவே மாட்டடா. போங்க. அநியாயமா வாங்குறியா? என்ன நடக்குதுன்னு பாரு. देखेगा வா ஃப்ராட். என்ன சார் குடல் வரைக்கும் இப்படி எரியுது? எங்க ஊர்ல இருக்க பட்ட சாராயத்தை விட இது காட்டமா இருக்கு. தெரியாம செஞ்சாலும் கரெக்டாக தான் எடுத்து அடிச்சிருக்க. டக்கிலா ஒரு நல்ல ஸ்டார்டர் தான். ஆ? அதாவது இந்த சரக்கு நல்ல சரக்குன்னு சொன்னேன். சரி வேற ஒன்று அடிப்போமா? நீ இது வரைக்கும் அடிக்காத ஒரு சரக்கு தரேன். ராயல். ஆ. அது அளவு கிளாஸு, குடிக்க வேற கிளாஸ் இருக்கு. ஜோசியன் எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தாரு. எங்கள் ஊருக்காரு தான். நான் அடிக்கிறதுக்கு அந்த கிளாஸை கொண்டு வந்திருக்கேன். பேக்கில் வச்சுருக்கேன், மறந்துட்டு வந்துட்டேன். இந்த தடவை இந்த கிளாஸ்ல அடி. சரிங்க சார். இந்த வீட்டோட உண்மையான ஓனர் யாரு? இது வீடு இல்லை முருகா, கெஸ்ட் ஹவுஸ். கோவா தமிழ் சங்கத்தோட கெஸ்ட்டாக வந்திருக்கேன். தமிழ் ஆளுங்க இந்த ஊரில் இருக்காங்களா? ம் வந்ததே தப்புன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. சார் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்க. இது அவ்வளோ காட்ட இல்லை. இது ஸ்காட்ச் முருகா, சிப் பண்ணி தான் அடிக்கணும். நீ நியூஸ் பேப்பர் படிப்பியா? படிப்பனே, முடிவெட்ட போகும்போது ராஜேஷ் கடையில் இருக்கும். டிவி? என்ன சார் கேள்வி இது? டிவி யாராவது பார்க்காம இருப்பாங்களா? நான் பார்ப்பேன். 7 மணிக்கு ரோஜா பார்ப்பேன், 8 மணிக்கு பூவை உனக்காக பார்ப்பேன். எல்லாம் முடிஞ்சு கடைசியில் 10 மணிக்கு சொல்வதெல்லாம் உண்மை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு படுத்துருவேன். என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை. ஐயோ, நான் ஒரு மக்கு பைய. உங்கள் பேரை கூட இன்னும் கேட்கல. உங்கள் பேர் என்ன சார்? ஜான். ஜான் மேத்யூ மேத்தன். ஓ, அது உங்கள் பேர் தானா? நல்லா இருக்கு. கேட்கும் போதே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச விரால் மீன் மாதிரியே இருக்குது சார் உங்கள் பேர். அது சரி, நீ என்ன வேலை பார்க்குற? நான் கடலில் மீன் பிடிக்கிறேன் சார். நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்க? நானா? நான் ஒரு நாடகக்காரன். ஆ? மராட்டிலையும் ஹிந்திலையும் நாடகம் எழுதியிருக்கேன். இங்கே ஒரு பாராட்டு விழாக்காக வந்திருக்கேன். நாடகக்காரவங்களுக்கு பாராட்டு விழாவா? எங்கள் ஊர்லலாம் நாடகம் எடுத்து ரொம்ப நஷ்டப்பட்டவங்க தான் சார் அதிகம். நாடகம் எடுத்து ஜெயிச்ச முதல் ஆளை இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த கோவா ஒரு வித்தியாசமான ஊராக இருக்குது சார். என்ன சார் பண்றது, நம்ம ஊர்ல ஏர்லைன்ஸ் கட்ட வண்டி மாதிரி. இந்த நாடெல்லாம் நல்லா இருக்குமா சொல்லுங்க? O2 இன்டர்நேஷனல்ல இருந்து துபாய் வரைக்கும் எல்லாம் ஆயில் போட்ட வண்டி மாதிரி பக்காவா இருந்துச்சு. அப்புறம் அங்க இருந்து பெங்களூர் வழியா கோவா வரதுக்குள்ள 18 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த நாடு இப்படிதான் சார் விளங்கவே விளங்காது. அப்ப சார் அங்கேயே இருந்திருக்க வேண்டியது தானே? ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியலன்னு சாருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. உங்ககிட்ட நேரடியாக மன்னிப்பு கேட்கணுமாமா. நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு சிரமம் கொடுக்கலீங்களே. நான் கோவா வரதுக்கு முன்னாடியே இவங்கிட்ட சொல்லிட்டேன், எப்படியாவது சாரை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு. உங்களுக்கு தெரியாது சார், போர்ச்சுகல்ல ஜான் மேத்யூ மேத்தன்னு சொன்னாலே எவ்வளவு பிரபலம் தெரியுமா? இவர் வேற நம்மள பாக்குறாரே. சார் சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேண்டாம், என்னை பார்க்கறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காரு. நான் அவர் கூட சாப்பிட்டுக்கிறேன். சார் அவரு இது என்னோட ஃப்ரெண்டு விக்ரம் கார்படே, மராட்டி நாடக எழுத்தாளர், ஆக்டரும் கூட. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டிஸ்கஷனில் இருந்தோம். ராத்திரி ஃபுல்லாக இருக்கும். அப்போ நாங்கள் புறப்படுறோம் சார். உங்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பல. தேவைப்பட்டா என் டிரைவர் வேணா இருக்க சொல்கிறேன். அதுக்கு அவசியம் இல்லை. அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். ஃபோட்டோ ஃபோட்டோ ஆனா போட்டோ எடுக்கிறது சாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ, அவர் தொந்தரவு பண்ணாத. தள்ளி இருங்க. கொஞ்சம் நெருங்கி இல்லை, எடுத்துறேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. சார் நாளைக்கு ஃப்ளைட்டு 12 மணிக்கு. நான் ஒரு 10 மணிக்கு இங்கே வந்துடுறேன். ஓகே. கார்படேஜி தாக்குறீங்க போங்க. அந்த போட்டோ இதுக்கு முன்னாடி போலீஸ் வேலை பார்த்துருப்பான் போல. இருக்கட்டும், சும்மா விடக்கூடாது சார். என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. நீ இன்னும்
இன்னும் அந்த சீ லார்ட்ல வெயிட்டருக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லவே இல்லையே. அதை எதுக்கு சார் இப்போ சொல்லிக்கிட்டு நீங்கள் தான் நேரில் பார்க்க போகிறீங்களே. 450 ரூபாயா சார்? பில்லை நான் கொடுத்துக்கிறேன் சார். பரவாயில்ல, நானே கொடுத்துக்கிறேன். நான் கொடுக்குறேன் சார், என்கிட்ட கொடுங்க. டேய், நீ கவுண்டருக்கு போய் என்னன்னு பேசுற? மொத்தமே 450 ரூபா தானே சார், அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீங்கள் கொடுங்க சார். நீங்கள் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் வந்துடு. ஆ. காசு இருக்குல்ல? இருக்கு சார். இருக்குடா உனக்கு. இப்போ பாரு. டேய் முசுடு, இந்தா. अरे साहब पैसा சார் வண்டி எடுங்க சீக்கிரம் வண்டி எடுங்க சார். என்னடா? வரேன் சார், வண்டி எடுங்க சார். போங்க சார். என்னடா பண்ண? இனிமேலாவது கஸ்டமர் ஒழுங்கா நடந்துக்கணும், போட்டது இல்லையா? चले गए